எல்லாம் வருது. Okay, we will start. Om Sahana Bhavatu Sahano Bhunaktu Sahavi Tejasvinavati Tamastu Ma Vidvishavahai. Om Shanti Shanti Shanti. எல்லாருக்கும் நமஸ்காரம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கழிச்சு ஆரம்பிக்கிறோம். நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. நம்ம உபனிஷத்து டீடைலா பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். கேனோபனிஷத் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இன்னொரு உபனிஷத்து பார்க்கலாம் அப்படின்னு. இந்த உபனிஷத்தை நான் கேனோபனிஷத்து கிளாஸ்லயே ஆரம்பத்திலே இன்ட்ரடக்ஷன்லயே சொல்லியிருக்கேன் உபனிஷத்து எங்க வருதுன்னு. ஜஸ்ட் பிரீஃப் சில பாயிண்ட்ஸ் இப்போ எனக்கு கிடைச்சது, அதையும் சேர்த்து ஃபியூ லைன்ஸ் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சனாதன தர்மத்துக்குள்ள முக்கியமானது பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மசூத்திரம், பகவத்கீதா அண்ட் உபனிஷத். இது மூணும் ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட் படிச்சு இருக்கணும். படிக்கிறது இல்ல, அது கேள்விப்பட்டு அத அர்த்தம் புரிஞ்சுண்டு அத பத்தி என்னன்னு ஒரு கான்டெம்ப்ளேட்டிவா நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றது. இந்த மூணுலயும் பிரம்மசூத்திரத்துல கையில எடுத்துட்டா ஒண்ணுமே புரியாது. அதெல்லாம் யாரானா சொல்லி கொடுக்காம அது இரும்பு கடலை அப்படின்னு நம்ம இந்த கொத்துக்கடலை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இரும்புல பண்ண கடலை வாயில போட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அது ரொம்ப இட் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. உபநிஷத்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, யாரானா சொன்னானா இது ரெண்டும் இல்லாம நம்மளால கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த பிரஸ்தான திரை அப்படின்னா என்னது, அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இது என்ன ஒரு அட்வைஸ்னா, ஆரம்பிக்க வேண்டியது பகவத்கீதையில ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதுல கிருஷ்ணர் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி அர்ஜுனனுக்கு திருப்பி 18 அத்தியாயத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பிரம்மசூத்திரம் நம்ம சொல்ல முடியாது, ஆனா படிச்சிருக்கோம். இப்போ உபனிஷத்துன்றது அது எங்க வருது என்னன்னால நமக்கு ஒரு மாதிரி தெரியும். வேதங்களின் சாராம்சம் தான் உபனிஷத். வேதங்கள்னா என்ன அப்படின்னா அது அந்த எப்படி இருந்தது, எந்த காலத்துல வந்தது, யார் எழுதினது, வேதவியாசர் அப்படின்னு சொல்லுவோம். வேதவியாசர் அதை அருண் ஸ்பாட்லைட் பண்ணல. இருக்கு. ஓகே, வேதவியாசர் அதை தொகுத்துதான் வழங்கினாரே ஒழிய அவர் எழுதினது கிடையாது. அப்படின்னா இந்த வேதங்கள் யார் எழுதுன, எங்க இருந்து வந்தது அப்படின்னா பிரம்மத்தின் ஞானம் தானாக டவுன்லோட் ஆனதுதான் வேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தானாக வந்ததுன்னா அது யார் வந்தது, சவுண்டா வந்ததா இல்ல பாட்டா வந்ததா இல்ல எழுத்துக்களா வந்ததா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே வரல. பிரம்மம் என்பது ஞான கருவூலம். ஞானம்தான் பிரம்மன், பிரம்மம் தான் ஞானம். அப்ப இந்த பிரம்மத்தை போட்டு தொடக்கூடிய, அதை நெருங்கக்கூடிய ஒரு சிலர் ரிஷிமுனிவர்கள் ரொம்ப ஞானத்துல அவங்க இத பத்தி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அது பக்கத்துல போகணும்னு நினைக்கும் போது இட் ஹாஸ் ரிவீல்ட் இட் செல்ஃப் டு தெம். அவங்களுக்கு அது எப்படி கேட்டதா அப்படின்னா கேட்கணும் அப்படின்னா அது சவுண்டா இருக்கணும் இல்லையா, பார்க்கணும்னா அது லைட்டா இருக்கணும், முகர்ணும்னா அது வாசனையா இருக்கணும். இந்த ஐம்புலன்களால உணரக்கூடிய அளவுல அது இருக்கல. அப்படின்னா அது எப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் மாதிரி, சவுண்ட் வைப்ரேஷன் நம்ம சொல்ல முடியாது. By themselves the knowledge was in the form of vibrations.
பிகாஸ் பிரம்மம் பூராவுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி எனர்ஜி. எனர்ஜி இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள வந்தது. யாருக்குள்ள வந்தது? இந்த ரிஷி முனிவருக்குள்ள வந்ததா, அவருக்குள்ள வந்ததா அப்படின்னா, யார் யார் எதை டியூன் இன் பண்ணாங்களோ, இப்ப நம்மள ஜூமை யூஸ் பண்ணி இந்த ராத்திரியில ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அட் பிரசன்ட் சோ மெனி பீப்புள் வில் பி யூசிங் ஜூம். சிலர் ஏதோ அவங்க ஃபேமிலியோ தூரத்துல இருக்க குழந்தையோட பேசிட்டு இருக்கலாம், இல்லைன்னா சிலர் ஆபீஸ்க்காக யூஸ் பண்ணலாம். சோ ஆபீஸ்க்கு யூஸ் பண்றது ஒருத்தர் அப்படின்னா எப்படின்னா அதான் அவங்க டியூன் பண்ணிருக்காங்க. தே செலக்டட் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜூம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரம்ம ஞானத்தை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தேவையானதுல அவங்களுக்குள்ள அது டவுன்லோட் ஆச்சு. அதுக்கு அவர்கள் கடவுளுடன் நேரடி தொடர்பு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும். கடவுள் யாரு? அப்போ அது கிறிஸ்தவர்களோட கடவுளா, இந்துவோட கடவுளா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். தொடர்பு கொண்டதுன்னா எப்படி? அவங்க போன் பண்ணாங்களா, இல்ல நேர்ல போனாங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வரும். அப்போ அவர்கள் கடவுளுடன் நேரடி தொடர்பு கொண்டார்கள் அப்படின்னா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணரும் பொழுது அந்த பிரம்மம் அவங்களுக்கு சில விஷயங்களை சொன்னது. அதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, அது தேவர் ஆல் இன் த ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாத்தீங்களா என்னவோ தெரியல. நாளைக்கு நான் அதை திருப்பியும் போடுறேன். அதாவது சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் அதுக்கு ஒரு பேட்டர்ன் வரும். பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். குன்ச் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ட்ரன்னு வரும்போது இட் வில் ஃபார்ம் அ பேட்டர்ன். அந்த மாதிரி இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க அவங்களோட வைப்ரேஷன் இட் ஸ்டார்டட் கெட்டிங் அ ஃபார்ம் இன் தேர் ஓன் மைண்ட். இட் வாஸ் நாட் ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ்லயும் வரல. அவங்களோட வைப்ரேஷன்ஸ் அதுவா சில பேட்டர்ன்ஸ் மாதிரி வந்தது. அதெல்லாம் வகைப்படுத்தி பார்க்கும்போது அந்த பேட்டர்ன்ல வந்த வைப்ரேஷன்ஸ்ல அததான் சான்ஸ்கிரிட்னு சொல்றேன். சான்ஸ்கிரிட் காட் இவால்வ் ஃப்ரம் வேதாஸ். வேதாஸ் வேர் நாட் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட். இது இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அதனால அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அப்ப இந்த வேதங்கள் எவ்வளவுன்னா எக்கச்சக்க ஞானம் எவ்வளவு தெரியும். நான் முதல்ல அந்த போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். ஒரு மலை மாதிரி இருந்தாலும் சின்ன குழந்தை ஒரு பொம்மை ஷாப்புக்கு போய் ஒரு குழந்தைய எடுத்துக்கோ அப்படின்னா அது 2 கையில 2 பொம்மை 4 பொம்மை தான் எடுத்துன்னு வர முடியும் இல்லையா? அந்த மாதிரி வேதவியாசர் கேட்டோன்னா நீ போய் எடுத்துக்கோ, இதெல்லாம் ஞானம் தான், உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னா அவரால் 4 பிடி தான் எடுத்துன்னு வர முடிஞ்சதுன்னுவாங்க. அதுதான் 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம் அண்ட் அதர்வ வேதம் ஆர் அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதங்கள் நான் கர்ம காண்டம் ஞான காண்டம்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் குயிக்லி பார்த்துக்கலாம். அந்த கர்ம காண்டம்ன்றது சம்ஹிதாஸ் அண்ட் பிராமணாஸ் அப்படின்வாங்க. சம்ஹிதாஸ் ஒரு ஹிம்ஸ், பாடல்கள். எந்த தேவதர் எந்த ஒரு எனர்ஜியை நம்ம ஆவாகனம் பண்றோமோ அந்த தேவனை ஆவாகனம் பண்றதுக்காகவும் அதை கொடிகிரிச்சு பாடுவோம் இல்லையா? வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு புகழ்ந்து பேசுவோம் இல்ல? அந்த மாதிரி அவருக்கான பாடல்கள் ஹிம்ஸ். அடுத்தது பிராமணாஸ் ஹவு டு பர்ஃபார்ம் சர்டன் ரிச்சுவல்ஸ். அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணக்கூடிய செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட். இது 2 கர்ம காண்டம். இதுதான் வேதங்களோட மேஜர் போர்ஷன்ஸ். இதெல்லாம் ரிஷிமுனிவர்கள் படிச்சு 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 செஞ்சு 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 பிராக்டிஸ் பண்ணி அட் ஒன் டைம் என்னடா இதெல்லாம் நமக்கு என்ன லாபம், இதுல எங்கே இருக்கு பிரம்மம், பிரம்மத்தை நம்ம உணரவே இல்லையே அப்படின்னும் போது they start going within and become very contemplative. அந்த கான்டெம்ப்ளேட்டிவா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனிமை தேவைப்பட்டது. அப்ப அவங்க ஆரண்ய ஃபாரஸ்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டு மெடிடேஷன் பண்ண. அதனால அதெல்லாம் ஆரண்யக்கா சொல்றாரு. ஆரண்யக்கான ஃபாரஸ்ட் இல்லையா? அதுக்கு அடுத்தது இதெல்லாம் போட்டு அந்த கர்மகாண்டத்துல இருந்து நமக்கு என்ன வேணும், எப்படி பிரம்மத்தை உணர்வது அப்படின்னு மொத்த வேதத்தின் டிஸ்டில்டு விஸ்டம், அதுதான் உபநிஷத்து அப்படின்னு சொல்லுவோம். ஏகப்பட்ட உபநிஷத்து இருக்கு. சோ ஒவ்வொரு அந்த
டேப்லர் காலம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதுல சம்ஹிதாஸ், பிராமணாஸ், ஆரண்யகாஸ் அண்ட் உபனிஷத். சோ ஒவ்வொரு வேதத்திலயும் நிறைய நிறைய உபனிஷத்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய உபனிஷத்து இருக்கு. அது 108 உபனிஷத்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு தச உபனிஷத் அப்படின்னு ஒரு 10 உபனிஷத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மாண்டூக்கிய உபனிஷத். இது அதர்வண வேதத்துல வந்து. சரி, இந்த வேதம்னா என்ன, இந்த உபனிஷத்துல என்ன விஷயம், இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் வந்து அறுதிட்டு கூறக்கூடிய அல்டிமேட் ட்ரூத். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. பிரமாணம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஒரு பிரமாணம்? நீ ரைட்டா தான் பேசுறேன்னு என்ன ஒரு நிச்சயம் அப்படின்னா, நம்ம we will give proof. அந்த மாதிரி kindly please keep it in anadinga. Arun, put everybody. பிரபாவதி மியூட் பண்ணிக்கிறீங்களா? Okay, okay. No, you have not done it. Prabha, unmute la தான் இருக்க. சரிம்மா, இப்ப பண்றேம்மா. சோ இது வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல கூறப்பட்டதுதான் உண்மை. உண்மை அப்படின்னா நம்ம சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. பிரம்மம், சத்தியம், ஜெகத் மித்யா அப்படின்னு. பிரம்மம், சத்தியம், சத்தியம்னா இருக்கிறது ஒண்ணுதான். ஒன்றே ஒன்று என்று இரு, அதுதான் வந்து செகண்ட் டைட்டில் ஆஃப் தி இந்த உபனிஷத். இருக்கிறது ஒண்ணுதான், அதுதான் சத்தியம். மற்றது எல்லாமே வந்து சத்தியத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம தப்பா சொல்லக்கூடாது. மித்யா. மித்யா என்ன நீர், அது வந்து பொய் அப்படின்னு சத்தியம் இது உண்மை, இது பொய், அப்படித்தான் நமக்கு ஆப்போசிட்ஸ் தெரியும். பொய்னா எது பொய்? இந்த உலகம் பொய்யா? ஜெகத் மித்யா அப்படின்னா இது உலகம் பொய்யா? இந்த பொய்னா என்னையா, அது இத்தனை வருஷமா இருக்கு, நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நல்லாதான் இருக்கு அப்படின்னா இது பொய் அப்படின்னு நம்ம எடுத்துட்டானா நமக்கு வர்றது வந்து மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு. நாடா வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புக்கு போவோமே தவிர அது ஒரு ஞானத்துக்குள்ள வரமாட்டோம். அதனால இது பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத விட இது நிலையாமை, இது அனுபவத்தால் வரக்கூடிய ஒரு விஷயமே தவிர அதுல உண்மை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நம்ம ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா சூப்பரா நல்லா இருக்கு, ஐ ரியலி என்ஜாய்ட் மை லஞ்ச் டுடே அப்படின்னா எவ்வளவு நாள் இருக்கும்? நம்ம பிறந்ததுல சாவர மட்டும் அந்த என்ஜாய்மெண்ட் மனசுல இருக்கா? இல்ல இல்லையா? நாளைக்கு ஒரு வேற இது போயிட்டு நம்ம ஆபீஸ்க்கு போய் வேலை பண்ணும்போது இந்த பிரியாணி சாப்பிட்ட அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்லேயேவா இருக்கும்? இருக்கிறது இல்ல. அதாவது இதெல்லாம் வந்து க்ஷண நேரம் இருக்கக்கூடிய அனுபவங்கள். அனுபவத்தால் நம்ம உணரக்கூடியவை வந்து மித்யா. அப்போ வந்து அதனால வந்து அதெல்லாம் பொய்யும் சொல்ல முடியாது, அது மித்யா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன சொல்லிட்டாங்கப்பா, என்ன சாப்பிட்டாலும் அது வந்து அந்த அனுபவம் நிற்க போறது, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றது கிடையாது. சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம், நாளைக்கு அது இல்லைன்னு ஓகே. இப்போ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு இந்த பலூன் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஹைட்ரஜன் பலூன், ஹீலியம் பலூன் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அது கொஞ்ச நேரம் வச்சு விளையாடும். கொஞ்சம் அஜாகிரதையா இருந்தா அது வந்து புஷன் வேலை போயிடும் இல்லையா? அப்ப அந்த குழந்தை வந்து அதை மிஸ் பண்ணுது. அதை வாங்கி கொடுத்த அப்பா அப்பானா போன பிறகு இன்னொரு பலூன் வாங்கிக்கலாம், இது என்ன பெரிய விஷயமா? இல்லைன்னா ஒரு வேற ஒரு பொம்மையை காட்டி அந்த குழந்தைய வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த பலூனால வந்த என்ஜாய்மெண்ட் வந்து எப்படி கையின் நழுவி போச்சோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே வந்து மாறிண்டே இருக்கும். அதனால்தான் அது மித்யா, ஜெகத் மித்யான்னு சொல்றோம். அப்ப இதை விட்டுட்டு நான் எங்க போறது அப்படின்னா இந்த ஞானத்துக்குள்ள வந்து நம்ம சோ இந்த ஞானம் யாரு படிக்கணும்? இதுலயே வந்து சொல்லியிருக்க ஆரண்யகா சாரி சம்ஹிதாஸ் எல்லாம் பிராமணர்கள், பிரம்மச்சாரியர்களோட வாழ்க்கையில வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்த இருக்கக்கூடிய இந்த பிராமணாஸ் வந்து ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் இஸ் ஃபார் சம்சாரி. அதுக்கப்புறமா ஆரண்யகாஸ்ல வந்து
ஒரு வானப்பிரசத்துக்கு போட்டு சரி எல்லாம் வாழ்க்கையில முடிச்சுட்டோம், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மேல போலாம் அப்படின்ற ஒரு இருக்கு ஆரண்யகா. அப்புறம் நல்ல ஞானம் வந்த அப்புறமா உபநிஷத். சோ இப்ப நம்மள எந்த நிலையில இருக்கோம்? சம்சாரிகளும் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, நமக்கு எல்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? ஒரு சத்தியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். சத்தியம் எங்க இருக்கு? அது எங்கேயோ இருக்கு. அப்போ அது நம்மளால எட்ட முடியாதது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர் அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னானா, அதை பத்தி நம்ம கேள்விப்பட்ட, நான் இருக்கிறதும் இங்க ஒரு ஃபில்தி மெட்ராஸ்ல ஒரு அழுக்கான ஒரு ரோட்ல தான் உட்கார்ந்துருக்கேன். அதுக்காக எனக்கு காஷ்மீர் எட்டாததா அப்படின்னு கிடையாது. காஷ்மீரை பத்தி நம்ம கேட்க 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 சரி நம்மளும் அது போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்வோம் இல்லையா? இப்ப காஷ்மீர் போனோம், வேற இடத்துக்கு ஒரு உலகத்துல ஒரு அனுபவத்தை ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்னா we have to move from our place. ஏதோ ஒரு பஸ் பிடிச்சு காரை பிடிச்சு பிளைட்டை பிடிச்சு போகணும். ஆனா இந்த சத்தியம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கேயுமே ஆரண்ய காசுல உட்காந்து அவங்க அத அனுபவிச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு அப்போ அது எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. யாரு சத்தியம்? நான் தான் சத்தியம். என்ன பிரம்மம் என்ன சொல்றது? பிரம்மம் சச்சிதானந்த ஸ்வரூபம். அட போய் நான் தினம் நூலாயிட்டு இருக்கேன், நான் போய் ஆனந்தம் சச்சிதானந்தம் அப்படின்லாம் சொல்றியே அப்படின்னா, உபநிஷத்து என்ன சொல்றது? நீ ஒரு ஆனந்தமயமானவன் அப்படின்னு சொல்றது. நான் மை எக்ஸ்பீரியன்ஸ் சேஸ் தட் ஐ எம் அ துக்கி. நான் துக்கப்பட்டு இருக்கேன், என்ன போய் நீ ஆனந்தமா இரு அப்படின்னு ஆனந்தமானவன், நீ அன்பால் ஆனவன், அன்பே உருவானவன். எல்லாரும் என்ன பிடிச்சி வம்பு பண்றாங்க, என்ன எல்லாரும் திட்டுறாங்க, யாருமே எனக்கு அன்பு காட்டுறல, எனக்கு எல்லாருமேலயும் ஒரே வெறுப்பு. நீ என்னையா நான் அன்பால் ஆனவன் அப்படின்னு சொல்றியே அப்படின்னா இங்க ஏதோ ஒரு தடை இருக்கு இல்லையா? இப்போ வேதங்கள் சொல்றது பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். வேதம் என்ன சொல்லிட்டு தத்துவம் அசி அப்படின்னு அது சொல்லிட்டு, அதாவது நீ அதுவாகிற, நீயும் புரியல அதுவும் புரியல, நீ அதுவாக இருக்கிறாயும் புரியல. அப்போ படிச்ச உடனே நமக்கு புஸ்தகத்தை இப்ப திறந்து பார்த்தானா இது அழகா இருக்கு அப்படின்னா நம்ம புலன்களால் நம்மளால உணரக்கூடியது பிரத்யட்சமா நமக்கு தெரியாது. வேதம் அப்படி இருக்கா? இல்லையே, நான் படிச்சா எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. அப்போ இந்த பிரமாணம்ங்கிறது நம்ம முதலே பதஞ்சலி யோக சூத்திரத்துல பார்த்திருப்போம் இல்லையா? பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம் அப்படின்னு. இது பிரத்யக்ஷமான பிரமாணமா அப்படின்னா இல்ல போல இருக்கு. அப்போ இது அனுமானிக்க கூடிய ஒரு பிரமாணமான அப்படிதான் தோணுது. இந்த தத்துவமசி அப்படின்ற விஷயத்த யாரான எனக்கு விளக்கி சொல்ல வேண்டி இருக்கு. விளக்கி சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சில ஒரு ஞானம், ப்ரீவியஸ் நாலேஜ் வேண்டி இருக்கு இல்லையா? இப்ப பசு பால் கொடுக்கும் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொன்னா, பசுனா அதுக்கு தெரியும், அது பால் கொடுக்குறதுன்னு தெரியும். இந்த காலத்துல பால் எங்க இது வரனா பேக்கெட்ல இருந்து வருதுன்னு தான் சொல்ல போறாங்க. அதுங்கெல்லாம் குழந்தைங்க பார்த்து கூட இருக்க மாட்டாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் நாலேஜ் இஸ் ரிக்வயர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். குரு சொல்றத நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு மனோநிலையும் நமக்கு வேண்டி இருக்கு. அதுக்கு நம்மள முதல்ல நம்ம புனிதப்படுத்திக்கணும். அதனால்தான் கர்ம காண்டம் முதல்ல வச்சிருக்காங்க. அதுல இருக்க ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு நிலைக்கு வரணும். அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? நீ கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் எல்லாம் பண்ணு. அப்பதான் நீ மேல எழும்பு. ஞான யோகத்துக்கு நேரா போனான்னு ஒன்னும் புரியாது. முதல்ல நீ கர்மயோகம் பண்ணி உன்னை தயார்படுத்திக்கோ, இந்த ஒரு பேஸ்மெண்ட் நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இந்த வேதங்கள் புரியறதுக்காக நமக்கு ஒரு ப்ரீவியஸ் நாலேஜ் வேண்டி இருக்கு. அந்த ப்ரீவியஸ் நாலேஜ் கொடுக்கறது தான் கர்ம காண்டம். அதை தாண்டி நம்ம எப்படி கிருஷ்ணர் சொல்றாரு, நீ யாருக்கா காலை விழுந்தானா கேளு, யாரானா கிட்ட ஒரு குருவை பிடிச்சுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உபநிஷத்துகள்லாம் நிறைய ஆச்சாரியர்கள், நிறைய குருமார்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப இத அறுதிட்டு கூறக்கூடியதாக இருக்கணும். இத நெகேட் பண்ணாததா இருக்கணும். சோ வேதங்கள் உபநிஷத்துகள் எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னா அனதிகதமான ஞானம்.
அபாத்தியமான ஞானம். அதாவது இது தப்பு, இதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. அண்ட் இது உனக்கு இந்த இடத்துலதான் கிடைக்கும். இந்த வேதங்கள் மூலியமா தான் நீ புரிஞ்சுக்கணும். உபநிஷத் தான் உனக்கு இதை புரிய வைக்கும். அப்பேற்பட்ட நாலேஜ் நீ வேற எங்கேயும் தேட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஞானம். அப்புறமா இது எதாலையும் இது பாதிப்புக்கு உட்படாதது. இதை யாருமே அழிக்க முடியாது. இப்ப நம்ம சொல்ல உலகமே அழிஞ்சு போச்சு, இல்ல ஒரு பிரளயம் கம்ப்ளீட்டா எல்லா சத்தியலோகம் எல்லா லோகம் மாதிரி நம்ம எதுவும் அழிஞ்சு போனா எது அழிஞ்சாலும் இந்த ஞானம் அழியாது. ஏன்னா இந்த ஞானம் இந்த புஸ்தகத்திலயோ இந்த புக்லயோ லைப்ரரியிலயோ இல்ல. இட் இஸ் தேர் இன் வித் த பிரம்மன். பிரம்மமே ஞானம், ஞானமே பிரம்மம். பிரம்மம் எப்படி அழிய முடியும் இல்லையா? அதனால இதெல்லாம் எப்பவுமே பாதிப்புக்கு உள்ளாகாத ஒரு ஞானம். அந்த மாதிரி ஞானம் தான் இந்த உபனிஷத்துகள். இது வேதங்களின் சாராம்சம் பார்த்தோம். இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க உபனிஷத் பேர் மாண்டூக்கிய உபனிஷத். இருக்கிறதுலே மிகவும் சின்ன உபனிஷத். 12 மந்திரங்கள் தான். அது மந்திரங்கள்னு சொல்லலாம், ஸ்லோகங்களும் சொல்லலாம். 12 ஸ்லோகம் தான். 12 ஸ்லோகமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த 12 ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட். அதை நம்ம பிரிச்சு மேய்ஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாண்டூக்கிய உபனிஷத். இது எங்க இருக்குன்னா அதர்வண வேதத்துல இருக்கு. முதல்ல பெயர் காரணம் பார்க்கலாம். மாண்டூக்கிய கேன உபனிஷத். எனக்கேன அப்படின்னு நம்ம அது எப்படியானா நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேன உபனிஷத் பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த உபனிஷத்து மாண்டூக்கிய மண்டுகம் அப்படின்னா தவளை. நம்மளாம் சின்ன போய் சரியான மண்டுனி அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா? மண்டுன்றது மாண்டு முண்ட வச்சு இந்த தவளையோட பேரு தான் நமக்கு. தவளை என்னது? குதிச்சுட்டே இருக்கு, இங்க போகும் அங்க போகும், தாவும், வெளியில வரும், அப்புறம் திடீர்னு தண்ணிக்குள்ள போயிடும், ஒரு நிலையில இருக்காது. நம்ம மனசு நம்மளோட இந்த உபனிஷத் ஃபுல்லா நம்மளோட கான்சியஸ்னஸ பத்தி தான் பேசுறோம். நம்ம சித்த சைத்தன்யத்தை பத்தி தான் நம்ம இங்க பேச போறோம். அதனால இந்த நம்மளுடைய சித்தமானது இந்த தவளையை போல வேற வேற 4 நிலைகள் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, அதுக்கு மேல ஒரு நிலை. இதுல நம்ம கான்சியஸ்னஸ் மாறி 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 எப்பவுமே தூங்கிட்டு இருக்கோமா? இல்ல. எப்பவுமே முழிச்சுட்டு இருக்கோமா? அப்படி இல்ல. தூங்கினோன்னா கனவே இல்லாம தூங்குறோமா? அப்படி இல்ல. அதனால மாறி 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 போகிறதுனால எப்படி தவளை இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க குதிக்குமோ அந்த மாதிரியான ஒரு மனோநிலைய பத்தி, அந்த மாதிரியான சித்தத்தை பத்தி நம்ம இங்க பேச போறதுனால இதுக்கு மாண்டூக்கிய உபனிஷத் அப்படின்னு சொல்லி பேரு. சிலர் இதை எழுதின ரிஷியோட பேரு மாண்டூக்கியர்னு சொல்றாங்க. அப்படி கூட இருக்கலாம். இது ஒண்ணு. ஓகேயா? சரி. இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நம்மளை பத்தி பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட் மேட்டரே நம்ம தான். நம்மளை பத்தி பார்க்க போறோம். நான் என்ன, யாரு? நான் இப்ப இதுல பதம் ஒண்ணு இருக்கு, பத அர்த்தம் ஒண்ணு இருக்கு. ஜெயஸ்ரீ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெயஸ்ரீனா நானு அப்படின்னு தெரியும். சோ ஜெயஸ்ரீ என்பது ஒரு சொல், ஒரு பெயர். இந்த பெயர் என்ன குறிக்குது? என்னன்னா இந்த உடம்ப குறிக்கிறது, இந்த இந்த ஒரு வியக்தியோட குணாதிசயங்களை குறிக்குது. அப்போ ஜெயஸ்ரீனா கம்ப்ளீட்டா இதுவான இல்ல. பக்கத்து வீட்டுல இன்னொரு ஜெயஸ்ரீ இருக்கு, அந்த ஜெயஸ்ரீக்கும் ஜெயஸ்ரீன்னு பேரு தான். அப்ப சொல் வேறு, அதோட அர்த்தம் அது. வாட் இட் இண்டிகேட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சோ சொல் என்பது பதம். இந்த உபநிஷத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பதங்களா இருந்து அதோட அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. பத அர்த்தம், பதார்த்தம் அண்ட் பதம். சோ பதம்ன்றது ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீன்றது முதல்ல வந்துதா, இந்த வியக்தி முதல்ல வந்துதா, இந்த பர்சனாலிட்டி முதல்ல வந்ததா அப்படின்னா, எங்க அப்பா அம்மா ஜெயஸ்ரீன்னு ஒரு குழந்தை பிறக்க போறது அப்படின்னு நினைச்சாங்க. பிறந்த அப்புறமா தான் அந்த பேர் வந்தது. சோ பொருள் வந்த உடனே தான் அதற்கு சொல் வருது இல்லையா? சோ இந்த சொல் நம்ம இங்க ஒரே ஒரு சொல்ல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது ஓங்காரம். அந்த ஓங்காரமும் எனக்கும் என்ன கனெக்ஷன்? ஓம் என்பது ஒரு பெரிய பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்றோம். பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொன்னாரு குஹன். அது பிரணவ மந்திரத்துக்கு பிரம்மனுக்கே அதோட பொருள் தெரியல. அப்புறமா அவர் இதெல்லாம்
அப்ப அந்த அவ்வளோ பெரிய உன்னதமான விஷயமா ஓம், என்னையா அது ஓமா அப்படின்னு சொல்றீங்க, அதெல்லாம் சேர்த்தானே ஓம் சொல்லு, ஓம் எனக்கு தெரியுமே அப்படின்னா, இந்த ஓமுக்கா ஒரு பெரிய உபநிஷத்து வேண்டி இருக்கு, அதுக்கா ஒரு 12 ஸ்லோகம் எழுதுறாங்க அப்படின்னா, இந்த ஓம வச்சுக்கிட்டு நம்ம 3 விஷயங்களை பார்க்க போறோம். 3 விஷயங்களுக்கு, நானு, என்னுடைய உலகம், அப்புறமா எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு காமனா ஒரு லிங்கா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தத்துவம், அது ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த நான் மனுஷி, ஒரு மனிதன், இந்த மனிதன் இந்த உலகத்துல இருக்கான், அனுபவிக்கிறான் இல்லையா. இந்த இப்ப வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க, அவங்களும் இந்த உலகத்துல தான் இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க இல்ல, அவங்க அப்ப இருந்ததுக்கு இப்ப இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒண்ணு அங்கேருந்து கிளம்பிடுச்சு இல்லையா. அந்த ஏதோ ஒன்றுதான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து உயிர் அப்படின்னு சொல்லுவோம். உயிர்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி ஷாலோ வேர்ட் டு எக்ஸ்பிளைன் தட். அது ஒரு கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் எங்கேருந்து வந்தது? There is a supreme consciousness. A part of it has gone into this capsule and this has got a name. இப்போ வந்து நம்ம அப்போ எனக்குள்ள ஒரு அந்த கான்சியஸ்னஸ் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்குள்ளயும் கான்சியஸ்னஸ் இருக்கு. இந்த எல்லா கான்சியஸ்னஸும் ஒண்ணுதான் அப்படின்னா அது புரியவே மாட்டேங்குது இல்லையா. யானும் ஒண்ணுதான், நீ ஒண்ணுதான். ஒன்று என்பது ஒரு நிலையில், வேறு என்பது ஒரு நிலை. இப்ப நான் வந்து கிராமத்துக்கு போயிட்டு இருக்கேன், அங்க வந்து ஒரு பெரிய மணல் ஒரு களிமண் வந்து இருக்கு, அங்க ஒரு குயமா இருக்கா. ஓஹோ, ஒரு பெரிய மலையா களிமண் வச்சுட்டு இருக்கான், ஏத்தல் விழனோ பண்ண போறான் அப்படி. சோ இவ்வளோ களிமண் அப்படின்னு நான் பாக்குறது, களிமண்ணை பார்த்துட்டு போயிட்டேன். 4 நாள் கழிச்சு ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது பார்த்தா நிறைய பண்டங்கள், பாத்திரங்கள், யானை, பூனை, ஒரு பூத்தொட்டி, குதிரை எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இங்க வந்தது பானை இது, யானை இது அப்படின்ற இந்த பெயர் எல்லாம் அது உருவகப்படுத்தின பிறகுதான் வந்தது. நான் பார்த்தது மண்ணுதான். அப்ப மண்ணும் பானையும் ஒண்ணு, மண்ணும் யானையும் ஒண்ணு. ஆனா யானையும் பானையும் ஒண்ணா? யானையும் பானையும் 2 மண்ணுதான். யானை எடுத்துமே நான் தண்ணி வச்சுக்கிறேன்னு முடியாது. சோ அது ஒரு பொருளாக உருவாகம் ஆன பிறகு அதோடைய உபயோகங்களும் அதோட விலாவரியான விஷயங்களும் வேறுபடுகிறது. இப்ப நானும் கான்சியஸ்னஸ் தான், நீங்களும் கான்சியஸ்னஸ். நான் வேற மாதிரி இருக்கேன், நீங்க வேற மாதிரி இருக்க, நம்ம 2 பேர் வேறதான். அதே சமயத்துல அந்த கான்சியஸ் லெவல்ல ஒண்ணு. அப்போ நான், இந்த உலகம், அதை உண்டாக்கிய ஈஸ்வர தத்துவம், இந்த 3ம் ஒண்ணுதான். இந்த 3க்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை ஓங்காரத்தின் மூலமா இந்த உபனிஷத் நமக்கு விளக்க போறது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது இல்லையா. இந்த ஓங்காரம் என்பது என்ன, அது எப்படி நமக்கு இத புரிய வைக்க போறது எப்படின்னா, இந்த ஓம் எந்த மாதிரி நிலையில இருக்கு, இந்த கான்சியஸ்னஸ் எப்படி 4 நிலையில இருக்கு அப்படின்னு எல்லாம் தான் நம்ம இந்த ஒரு உபநிஷத்துல ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம முதல்ல வந்து ஒவ்வொரு உபநிஷத்துக்கும் ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த அதர்வண வேதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சாந்தி மந்திரத்தை பார்க்கலாம். சாந்தி மந்திரம்ன்றது ஒவ்வொன்றுக்கு முன்னாலே நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிரேயர் மாதிரி இல்லையா. தேவாக கர்ணேபிஹி பத்ரம் யஜந்த்ராக அக்ஷுபி பத்ரம் பஷ்யாம ஸ்திரரங்கைஹி தனுபி யதாயு துஷ்ட்வாம்ச தேவஹிதம் யசாமே விருத்த ஸ்ரவாஹ இந்திராஹ நஹ ஸ்வஸ்தி அரிஷ்டநேமி தார்ஷ்யஹ நஹ ஸ்வஸ்தி விஸ்வவேதா புஷோ நஹ ஸ்வஸ்தி பிரஹஸ்பதிஹி நஹ ஸ்வஸ்தி. எல்லாரும் என்னை வாழ்த்தட்டும். தேவாக கர்ணேபி பத்திரம், தேவர்களே இந்த காதுகளா நான் நல்ல விஷயங்களையே கேட்கணும். இன்னைக்கு நான் கேட்க போற விஷயங்கள் எனக்கு புரியணும், நல்லதாக அமையணும். யஜந்தாராக அப்படின்னா பூஜைக்கு உரியவர்களே,
என்னுடைய கண்களும் எப்பொழுதும் நல்லதையே பார்க்கட்டும். பத்ரம்னா நல்லது, சுபமான மங்களமான விஷயங்களே பார்க்கட்டும். ஸ்திர ரங்கை, இதெல்லாம் இந்த வேதமெல்லாம் உட்காந்து படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப எனக்கு தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டு இருந்தானா. சோ உடம்பும் மனதும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா நம்ம இத we can't go through this. அதனால என்ன உறுதியான அங்கங்களுடன் நான் உன்னை பூஜிக்கணும். எப்ப பூஜிக்கணும்? ஆயுள் முழுக்க நான் உன்னை பூஜிச்சுட்டே இருக்கணும். எதுக்கு? அப்பதான் நீ எனக்கு மங்களத்தை கொடுப்ப. நான் மங்களமா இருக்கணும், நான் பத்திரமான விஷயத்தையே கேட்கணும், நான் சுபிக்ஷமானதையே நான் பார்க்கணும். அதற்காக என்னுடைய உடம்பையும் மனதையும் நீ ஸ்ட்ராங்கா வைக்கணும். ஸ்ட்ராங்கா வச்சுட்டு எனக்கு நீங்கள்லாம் என்ன வாழ்த்தி எனக்கு மங்களம், ஸ்வஸ்தி ரகா அப்படின்னா சுபிக்ஷமா இரு அப்படின்னா சுபிக்ஷமா இருக்கணும். எதுக்கு? நான் எப்படி சுபிக்ஷமா இருப்பேன்? நீங்கள்லாம் என்ன ஆசீர்வாதம் பண்ணும்போது நான் சுபிக்ஷமா இருப்பேன். நான் எதுக்கு சுபிக்ஷமா இருக்கணும்? நான் சுபிக்ஷமா இருந்தாதான் இந்த மாதிரி உன்னதமான விஷயங்களை நான் புரிஞ்சுக்க போறேன். இப்ப நீங்க பெரிய விஷயம் எனக்கு சொல்லித்தர போறீங்க இல்லையா, அந்த விஷயம் எனக்கு நல்லா புரியறதுக்காக என் கண்கள் நல்லதே பார்க்கணும், என் காதுகள் நல்லதே கேட்கணும், என்னோட உடம்பும் மனமும் உறுதியாக இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்திரன் யாரு? இந்த வேதங்கள் எல்லாம் நம்ம பெருமாளையோ ஒரு சிவனோ குகன் இதெல்லாம் கிடையாது. நேச்சர் தான் அங்க காட். மெயின் அக்னி, வருணன், இந்திரன், அப்புறம் விஷ்ணு. விஷ்ணுன்றது நம்ம அது பெருமாளா நம்ம அப்புறமா உருவகிச்சுமே தவிர, இந்த 5 தேவர்களை விஷ்ணுன்றது சர்வ வியாபி, எங்கேயும் பரவக்கூடிய ஒரு எனர்ஜி விஷ்ணு அப்படி சொல்ல. இந்த 5 தேவர்கள் தான் வேதங்கள்ல ரொம்ப போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. சோ இந்திர தேவனே எங்களுக்கு இந்திர தேவன் யாரு? மிகவும் பழமையான புகழ்பெற்ற இந்திர தேவனே, எங்களை நீ வாழ்த்தி அருள வேண்டும், எங்களுக்கு மங்களத்தை நன்மையை நீங்க செய்ய வேண்டும். விஸ்வவேதாக புஷா, புஷான சூரியன், எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சவர் யாரு? சூரிய பகவான். எப்படி எல்லாம் தெரியும்? அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா. சோ எல்லாமும் தெரிஞ்ச அந்த விஸ்வவேதா என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானே, எங்களுக்கு நீ நன்மையை அருள வேண்டும். அப்புறமா அரிஷ்ட நேமி அப்படின்னா தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி. யார் அது? தார்ஷகா அப்படின்னா கருடன். கருடாழ்வாரே எங்களுக்கு நீ நன்மையை செய்ய வேண்டும், எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும், எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பிரகஸ்பதியும் எங்களுக்கு எப்போதுமே நன்மையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு சாந்தி மந்திரம். அதாவது தேவர்கள் எங்களை நல்ல காதுல நாங்க நல்லா கேட்கணும், கண்ணுல நாங்க நல்லதே பார்க்கணும், உடம்பு மனமும் உறுதியாக இருக்கணும். எதுக்குன்னா நாங்க இந்த உன்னதமான விஷயத்த நாங்க கத்துக்க போறோம். இதுக்கு நீங்கள்லாம் சூரிய பகவானே எங்களுக்கு அருள் புரியணும், கருடாழ்வாரே எங்களை காப்பாத்தணும், அண்ட் இந்திரா உங்களோட இந்திர தேவனே எங்களை நன்மையாக செஞ்சு வச்சு நாங்க இதெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி 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 நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. 3 சாந்தி என்ன சொல்லணும்? ஏன்னா நான் இந்த ஒரு விஷயத்துல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு எந்த விதமான சாந்தி அப்படின்னா நம்ம தமிழ்ல அமைதி அமைதி அமைதின்னு சொல்லுவோம். அமைதின்ற வேர்டு does not give all the ஒரு விஷயம். சாந்தி அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய இதெல்லாம் அமைதின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது இட்ஸ் நாட் எனஃப் அப்படின்னு சொல்லணும். சாந்தின்னா என்னன்னா 3 விதமான சாந்தி சொல்லணும். உடம்பால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, நான் படிச்சு முடிக்கிற மட்டும் என்ன சுத்தி இருக்கிற இந்த வாத்தாவரணத்துல எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதை தவிர இயற்கையும் எனக்கு உதவியாக இருந்து எனக்கு இந்த வேலையும் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றதுதான் இதோட சாந்தி மந்திரம். இந்த உபநிஷத்துக்கு இன்னொரு பெயர் நான் சொன்னேன், ஒன்று என்று இரு. ஒன்று என்று இரு அப்படின்னா எதை ஒண்ணா வச்சுக்கணும்? முப்பொருள் உண்மை. 3 விதமான பொருள்கள் ஒண்ணா இருக்கணும். ஒண்ணு நானு, நாம், நம் உலகம்,
நம்மையும் நம் உலகத்துடன் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த ஒரு ஈஸ்வர தத்துவம். இந்த மூணும் பத்தியும் நம்ம படிக்க போறோம். எது மூலிய படிக்க போறோம்? ஓங்காரம் என்னும் என்ற ஒரு இதுல இருந்து படிக்க போறோம். இந்த ஓங்காரம் என்ன அப்படின்னு நமக்கு வந்து முதல் மந்திரம் வந்து ஓங்காரத்தை பத்தி சொல்றோம். இப்போ இந்த உபநிஷத்துல வந்து 12 மந்திரங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சோ முதல் மந்திரமும் 2ஆம் மந்திரமும் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு. ஓங்காரம்னா என்ன, அது எப்படி எல்லாத்தையும் சொல்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபநிஷத்துல என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னு முதல் மந்திரம் சொல்றது. என்ன விஷயம் வந்திருக்கு? ஓங்காரத்தை பத்தி பேசுறோம். அத பத்தின ஒரு வியாக்கியானம் இங்க நடக்க போறது. அப்ப அந்த ஓங்காரம் என்ன அப்படின்னு 2 மந்திரம், அது மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். மீதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். முதல் மந்திரம், ஓம் இதம் ஏதத் அக்ஷரம் சர்வம் தஸ்ய உபசர்வம் உபவியாக்கியானம் பூதம் பவத் பஷ்யத் சர்வம் ஓங்காரம் ஏவ அந்யச்ச திரிகால அதீதம் தத்தபி ஓங்காரம். எல்லாமே ஓம் தான். ஓம் அப்படின்னு சொல்றோமே, இந்த ஒரு வார்த்தை ஏக அக்ஷரம், அது ஏகாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாலே, ஒரே ஒரு எழுத்துதான். ஆவும் மாங்கிறீங்க அப்படின்னா ஆவும் ஊவும் சேரும் போது ஓ ஆகும். மா என்றது வந்து அனுஸ்வரமா வந்துடும், அதனால ஓம். அது வந்து ஏகாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏகாட்சர மந்திரம் தான் சர்வம், எல்லாமே அதுதான். அத பத்திய வியாக்கியானம் இங்க நடக்க போறது. எப்படி நடந்தது, எது போனது, இருக்கிறது, வர்றது எல்லாமே ஓங்காரம் தான். அதை தவிர இந்த 3 கால பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 3 டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இந்த 3 காலங்களுக்கும் அதீதமானது ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட ஓங்காரம் தான். சோ இந்த ஓம் என்ற ஓங்காரம் தான் எல்லாம் அப்படின்னு வந்து நம்ம இங்க முதல் மந்திரத்தை இதுதான்டா இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல நீ படிக்க போற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து 2வது மந்திரம் என்ன சொல்றதுன்னா, சர்வகம் ஏதத் பிரம்ம. இங்க நம்ம முதல் சொல்லக்கத்துல என்ன சொன்னோம்? எல்லாம் ஓங்காரம் ஓங்காரம் சொன்னோம். இங்க வந்து எல்லாமே பிரம்மம். அயம் ஆத்மா பிரம்ம. இந்த சொன்னோமே இந்த ஓங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த ஆத்மாவும் அதுவும் பிரம்மம் தான் அப்படி. ச அயம் ஆத்மா சதுஷ்பாதக. அது வந்து 4 பிரிவா இருக்கு. இப்போ ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒரு மகா வாக்கியம், 4 வேதங்களுக்கு 4 மகா வாக்கியம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப இந்த உபனிஷத் வந்து நம்ம படிக்க போற இந்த உபனிஷத் அதர்வண வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத். அதுல இருக்கக்கூடிய அந்த மகா வாக்கியம் வந்து அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு. அந்த மகா வாக்கியம் இந்த உபனிஷத்துல 2வது ஸ்லோகத்திலே வந்துடுச்சு. இருப்பவை இந்த அனைத்துமே இறைவன் தான். சோ இங்க இறைவன், பிரம்மம், ஓங்காரம் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கிறது. எந்த விஷயத்தை குறிக்கிறது? பிரம்மத்தை குறிக்கிறது. அப்படின்னா இறைவன் யாரு? பிரம்மம். ஓங்காரம் எது? அதுவும் பிரம்மம். எது அப்படின்னா இருப்பது ஒன்று, அதுதான் சத்தியம். ஓங்காரம் சத்தியம், பிரம்மம் சத்தியம், இறைவன் சத்தியம். நானும் அந்த சத்தியம்தான். நானும் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். ஆனா அது எனக்கு அனுபவத்துல இல்ல. காரணம், நான் என்ற அந்த டெபினிஷன் நமக்குள்ள தப்பா இருக்கிறதுனால்தான். நம்ம கரெக்டான டெபினிஷன் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டானா, நான் வந்து அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் அப்படின்னு புரியும். அது அனுபவத்துல வரும்போது எல்லாமே சத்யஜித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய போகுது. ச அயம் ஆத்மா சதுஷ்பாத் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த ஆத்மா அப்படின்னு ஒண்ணு, ஆத்மா பிரம்மா இல்லைன்னா இந்த ஓங்காரம். இப்ப அந்த பிரம்மம் இருந்த வந்து ஒரு பெரிய முட்டான்னு வச்சுக்கலாம், சரியா? இந்த இறைமைன்றது வந்து அதுக்குள்ள இருக்கு.
அத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். இத உள்ள இருந்த நமக்கு விளக்கக்கூடியது ஓங்காரம். இந்த ஓங்காரம் எதை பத்தி சொல்ல போறது? இந்த ஆத்மாவை பத்தி சொல்ல போறது. இந்த ஆத்மா என்பது இங்க டிரான்ஸ்லேட்டட் இன்டு கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் என்ற கூடிய எனக்குள்ள இருக்கிறது கான்சியஸ்னஸ் தானே. எனக்குள்ள இருக்க இந்த கான்சியஸ்னஸ் என்னும் ஆத்மாவும் இந்த ஓங்காரமும் இந்த பிரம்மமும் 4 பாகங்களாக இருக்கு. சதுஷ்பாதகன 4 பாகங்களாக இருக்கு. அது என்ன 4 பாகம் அப்படின்ட்டு ஓங்காரத்தை நம்ம 4 பாகமா பிரிக்க போறோம். நம்மளோட கான்சியஸ்னஸ 4 பாகமா பிரிக்க போறோம். இந்த பாகம் இதுக்குள்ள எப்படி இருக்கு, இந்த பாகம் இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி 4வது பாதமாகிய அந்த துரியா நிலை அப்படின்ற இந்த தூக்க நிலை, விழிப்பு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய தத்துவத்தை பத்தி நம்ம கடைசியில. சோ முதல் 2 இன்ட்ரோடக்ஷன் ஆச்சு. 3rd ஸ்லோகத்துல இருந்து 7th ஸ்லோகம் மட்டும் இந்த 4 விதமான ஒரு பரிமாணங்கள், 4 பரிமாணங்கள்ல நம்மளை பத்தியும் 4 பரிமாணங்கள்ல ஓங்காரத்தை பத்தியும் அதோட இந்த இறைமையும் நம்ம 4ஆ பிரிக்கணும் இல்லையா. இந்த இறைமையும் 4ஆ பிரிச்சு அதுக்கெல்லாம் வேற வேற பேரு வச்சு அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறமா 8வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகத்தை மட்டும் நம்ம இந்த ஓங்காரத்தை நல்லா சூ பண்ணி மனசுக்குள்ள ஏத்திண்டு அந்த ஓங்கார விசாரத்தையே பண்ண போறோம். அப்படி பண்ணிட்டு ஃபைனலா வரும்போது ரொம்ப பிரமாதமா எனக்கு அப்படியே ஒரு செரண்டிபிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி it was so august. Let me see whether I am able to give you the same serendipity. Okay, நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். அடுத்தது இந்த சதுஷ்பாத அப்படின்னு முதல் பரிமாணம், 2ஆம் பரிமாணம் இது நல்ல டீட்டெயில்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த வாரம். ஜெய் குருதேவ். யாருக்கென்ன புரியலன்னா நீங்க கேட்கலாம்.